கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் எல்லா கஷ்டத்தையும் தரேன்னு புலம்புறவங்களுக்கான சானட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சானட் நம்பர் 29. வென் இன் டிஸ்கிரேஸ் வித் ஃபார்ச்சூன் அண்ட் மென்ஸ் ஐஸ் அப்படிங்கிற சானட். ஓகே, இந்த சானட் எதை பற்றினது? சானட் 29. இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 29 அப்படிங்கிறது ஓகே, நம்ம லைஃப்லேயும் சரி பார்த்துக்கோங்களேன், இது ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த 29 அப்படிங்கிறது ஒரு பார்டரில் இருக்குது இல்லையா? இந்த ஏஜ் வரும்போது தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க லைஃப்பில் எல்லாமே. ஓகே, என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலைக்கு போயிருக்கீங்க, கல்யாணம் ஆயிடுச்சா, குழந்தைங்க இருக்குதா, செட்டில் ஆயாச்சா லைஃப்பில், அப்படிங்கிற 1008 கேள்விகள் நம்மக்கிட்ட வரும். அதே மாதிரி தான் இந்த சானட்லேயும் அந்த ஸ்பீக்கர் நிறைய ஒரு கொஷின்ஸ்க்கு உண்டாகிறாரு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வென் இன் டிஸ்கிரேஸ் வித் ஃபார்ச்சூன் அண்ட் மென்ஸ் ஐஸ் ஐ ஆல் அலோன் பிவீப் மை அவுட்காஸ்ட் ஸ்டேட் அண்ட் ட்ரபிள் டெஃப் ஹெவன் வித் மை புட்லெஸ் கிரைஸ் அண்ட் லுக் அப்பான் மை செல்ஃப் அண்ட் கர்ஸ் மை ஃபேட். ஃபர்ஸ்ட் குவாட்ரைனில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கண்டிஷனோடு ஆரம்பிக்கிறாரு. வென் அப்படிங்கிற கண்டிஷனோட, டிஸ்கிரேஸ் வித் ஃபார்ச்சூன் அப்படின்னா நம்ம சம்பாதிச்சது எல்லாமே போயிடக்கூடிய சில நேரம் வரும். இந்த நிலை ஏற்படும். நம்ம ஒரு சில நேரம் புகழோட உச்சத்தில் இருப்போம். அதுக்கப்புறமேட்டு கீழே சரிஞ்சிடும் அந்த புகழ் அப்படிங்கிறது. ஓகேவா? நம்ம புகழில் உச்சத்தில் இருக்கும்போது நம்மளை சுற்றி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மக்கிட்ட காசு இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. இப்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை, நம்ம எந்த காசு பணம் புகழ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் மனுஷங்களோட இது எப்படி பார்க்கலாம், அவங்களோட பார்வை நம்மளை ஒரு மாதிரி இலக்கணமாக பார்க்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த நிலையை நினச்சி பார்க்கும்போது, யாருமே இல்லாமல் நிர்கதியாக நம்ம மட்டும் தனியாக இருக்கும்போது, இந்த தனிமையான இந்த நிலைமையை நினைக்கும்போது எனக்கு அழுகையாக வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் நான் இப்படி இந்த மாதிரி புலம்புறது எல்லாமே கடவுளே உனக்கு கேட்கலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹெவன் எப்படியா இருக்குதா, டெஃப் ஹெவனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருக்குது. புட்லெஸ் அப்படின்னா ஹோப்லெஸ்ஸான க்ரைஸாக தான் இருக்குது. அழுகை மட்டும்தான், அதில் எந்தவித ஹோப்புமே இல்லை. நான் என்னோட விதியை நினச்சி நான் நொந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் என்ன நானே சபிச்சுக்கிறேன். ஏன் நான் இப்படி பிறந்தேன், எனக்கு எதுக்காக இவர் இந்த மாதிரி சலிச்சுக்கிறாரு, தன்னைத்தானே பழிச்சுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் பார்ப்போம். விஷிங் மீ like to one more rich in hope, featured like him with friends possessed, desiring this man's art and that man's scope, with what I most enjoy, contented least. ச்சே, அவனை மாதிரி பணக்காரனாக இருந்திருந்தால் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ச்சே, அந்த பையனுக்கு இருக்கிற திறமை எனக்கு இருந்திருந்தால் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். அவனுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நான் எப்படி சாதிச்சிருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம நம்மளே பழிச்சுப்போம் சில நேரம். அதே மாதிரி தான் இந்த ஸ்பீக்கரும் கேர்ஸ் பண்ணிக்கிறாரு தன்னைய. இப்படி இருந்திருந்தால் எப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பாஸ்ட்டை நினச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு மட்டும் அவங்களுக்கு அந்த பையனுக்கு இருக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இருக்கிற அந்த திறமை, எனக்கு இருக்கிற திறமை என்னது, போயட்ரி எழுதுறது. என்னால் நான் ஒரு க்ரியேஷன் பண்ணக்கூடிய ஆள். ஆனால் அதை நினச்சி நான் பெருமைப்படாமல் என்கிட்ட இல்லாததை நினச்சி மட்டும்தான் நான் இது பண்ணிகிட்ருக்கிறேன், குறை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகே, லாஸ்ட் குவாட்ரைனில் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். Yet in these thoughts myself almost despising, haply I think on thee, and then my state, like to the lark at break of day arising from sullen earth, sings hymns at heaven's gate. ஸோ இந்த ஒரு அவுட்காஸ்ட் ஸ்டேட் எல்லாமே நினச்சி பார்க்கும்போது, யாருமே இல்லாமல் நாம் மட்டும் தனியாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையை நினச்சி பார்க்கும்போது நான் என்ன நானே வெறுக்கணும் போல் தெரியுது. நான் ஏன் இந்த ஐ மீன்
நீங்கள் இதை நினச்சிக்கலாம், ஏன் இந்த கெரியர் நம்ம சூஸ் பண்ணோம், இதுக்கு பதிலாக வேறு சூஸ் பண்ணியிருந்தால் மேபி நம்ம லைஃப்பில் சீக்கிரமாக செட்டில் ஆகிருக்கலாமோ, நல்ல வந்து ஒரு சேல்ரி கிடச்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து ஆத்தர் இருக்காருன்னு நினச்சிக்கோங்க. அப்படி நினைக்கும் போது அவர் வந்து தன்னைத்தானே வந்து வெறுத்துக்கிறாரு. ஆனால் நான் ஒன்றை நினைக்கும்போது அவுட்காஸ்ட் ஸ்டேட் எப்படி ஆகுதான், ஒரு வானம்பாடி பறவை வந்து எப்படி வந்து இந்த மங்கி போன சலன் அப்படின்னா மங்கி போன சோகமாக இருக்கக்கூடிய அந்த பூமி மேலே எப்படி இந்த வானம்பாடி பறவை வந்து ஒரு குதூகலமாக வந்து சிறகடிச்சிக்கிட்டு பறக்குது இல்லையா, அந்த டே வந்து உதிக்கும்போது அந்த மாதிரி வந்து எனக்கு அந்தளவுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு இல்லைனாலுமே பிரச்சனை இல்லை, என்கிட்ட டேலண்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வெல்த் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் உன்னோட அன்பு மட்டும் இருந்தால் போதும். யாரோட அன்பு? ஃபேர் யூத்தோடைய அந்த லவ் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்பீக்கர் வந்து சொல்கிறாரு. அப்போ வந்து என்ன ஆகுதான், அந்த வானம்பாடி அந்த லார்க் வந்து என்ன பண்ணுது, ரிலீஜியஸ் ஹிம்ஸ்னால் ரிலீஜியஸ் சாங்ஸ் எல்லாமே வந்து ஹெவனோட கேட் கிட்ட பாடும்போது எந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குமோ அந்தளவுக்கு ஹாப்பினஸ் வந்து எனக்கு வந்து ஏற்படுது உன்னோட அந்த இது இருக்கும்போது, நட்பு ஏற்படும் போது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக கன்க்ளூடிங் கப்லெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் தை ஸ்வீட் love remembered such wealth brings that then I scorn to change my state with kings. உன்னுடைய அந்த பியூரான லவ்வை வந்து ஞாபகப்படுத்தும் போது எனக்கு அவ்வளோ வந்து எனக்கு உண்மையாலுமே என்கிட்ட வந்து சொத்து சுகம் எதுவுமே இல்லை, ஆனால் வந்து உன்னோடைய அந்த வந்து அந்த நட்பு வந்து உன்னுடைய அந்த பியூரான லவ் வந்து எனக்கு என்ன பண்ணுது, எனக்கு எல்லா பேரும் புகழையுமே கொண்டு வந்து தருது. அதே மாதிரி என்னை வந்து கிங்கோட ஸ்டேட்டை நீ ராஜாவாக பொசிஷனுக்கு வந்து எனக்கு கொடுத்தாலும் நீ ராஜாவாக மாறிடுப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொசிஷன் கொடுத்தாலுமே எனக்கு அந்த இது வேண்டாம், நான் என்னோட இந்த கரண்ட் ஸ்டேட்லேயே வந்து நான் வந்து ஐ எம் கண்டென்டட் வித் மை லைஃப் அப்படின்ற மாதிரி வந்து ஹீ அக்செப்ட்ஸ் த ரியாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வெறுக்கிறாரு. பட் வந்து தென் வந்து இதுதான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வெர்சஸ் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்து ஒரு லைஃப் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், பட் வந்து இதுதான் சிச்சுவேஷன் அப்படின்னு இருக்கும்போது இட்ஸ் ஓகே அப்படின்னு நம்மளே மனசை தேத்திட்டு வந்து போவோம் இல்லையா. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலமையில் வந்து தனக்கு வந்து ஆறுதலாக இருக்கக்கூடியது அந்த ஃபேர் யூத்தோட அந்த லவ். அதே மாதிரி வந்து நம்மளோட லைஃப்லேயும் நமக்கு வந்து நம்மளோட டவுன்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்மளே வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பர்சன் இருப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, நமக்கு நாம தான்.